Hallelujah. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறேன். I greet you in the name of Jesus Christ. Today I thank you that God has given the opportunity to preach the word of God. கர்த்தருக்கு இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை பேச தந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். Today is a resurrection day. I wish you all the resurrection. Hallelujah. இன்றைய தினத்தில் கர்த்தர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளை எல்லா கிறிஸ்தவர்களும் கொண்டாடுறார்கள். All over the world, the Christians celebrate the resurrection. Hallelujah. So today, why Jesus Christ came as a human being, and also he has given his life on a cross, and third day he has been raised from the dead. Why Jesus Christ came and did like this? இயேசு கிறிஸ்து இந்த மனித ரூபமாக தேவகுமாரனாக இந்த உலகத்தில் வந்து சிலுவையில் மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். சோ இந்த செயல் ஏன் நடந்தது? ஹல்லேலூயா. சோ இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்தில் வந்து சிலுவையில் மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தது ஏன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சோ what is the God's plan? இறைவனுடைய திட்டம் என்ன என்பதை பற்றி நாம் புரிந்து கொண்டால் இயேசு கிறிஸ்து ஏன் வந்து சிலுவையில் அறையப்பட்டு மூன்றாம் நாள் ஏன் உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். Hallelujah. So God's plan for human being, அதாவது மனிதனுக்குரிய தேவனுடைய இறைவனுடைய திட்டம், மனிதனை பற்றிய இறைவனுக்குரிய தேவ திட்டம் தான் இது. ஹல்லேலூயா. சோ அநேகர் புரஜாதியார் கூட சொல்லலாம், என்னத்துக்கு இயேசு கிறிஸ்து தேவகுமாரனா வந்து சிலுவையில மரித்து என்னத்துக்கு அவர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழ வேண்டும், இறைவனே எல்லாவற்றையும் செய்திருக்கலாமே என்று புரஜாதியார் கூட நம்மிடத்தில் கேட்க வாய்ப்புண்டு. சோ நீங்கள் அதுக்கு பதில் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். So you are able to answer that question for non-Christians. புரியுதா? So God created human being to live with him. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஆண்டவர் இறைவன் தம்மோடு ஜீவிக்கவே மனிதனை படைத்தார். மற்ற ஜீவராசிகளை எல்லாம் படைத்தார், அதை மனிதன் ஆண்டு கொள்வதற்காக. God has given the authority to rule all the creation for human being. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இறைவன் மனிதனை படைத்து மற்ற உண்டாக்கிய ஜீவராசிகளை எல்லாம் ஆளும்படி சொன்னார். So God created human to will live with him. அதாவது இறைவன் தம்மோடு மனிதனை படைத்து தம்மோடு ஜீவிக்க வேண்டும் என்று விரும்பினார். Genesis chapter 2 verse 7, when you read, then the Lord God formed a man from the dust of the ground and breathed into his nostrils the breath of life, and the man became as a living being. அதாவது தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியிலே
மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினான். மனுஷன் ஜீவ ஆத்துமானான். அப்ப ஆண்டவர் தேவ மனுஷன பூமியின் மண்ணில் இருந்து டஸ்டிலிருந்து உண்டாக்கி அவனுக்கு ஜீவ சுவாசத்தை அவன் நாசில், அவன் ஜீவன் உள்ளவனாக மாறினான். ஜீவன் என்று சொல்லும் பொழுதோ நம்முடைய சரீரத்தில் இருக்கும் ஜீவன் மட்டுமல்ல, நம்முடைய ஆன்மீக ஜீவன். இறைவனை போல நாம் ஆன்மீக ஜீவன் உள்ளவராக ஆண்டவர் அவன் நமது சுவாசத்தில் ஜீவனை கொடுத்தார், ஜீவ சுவாசத்தை கொடுத்தார். Hallelujah. So God wants people to obey him, but they did not obey his order and sin against God. ஆண்டவர் இறைவனை மனிதனை படைத்து தனக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கடவுள் விரும்பினார். ஆனால் மனிதர்கள் இறைவனுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்தார்கள். So what is the meaning of sin? The sin is you are not obeying God. அதாவது பாவம் என்பது இறைவனுக்கு கீழ்ப்படியாமல் நடப்பது. Hallelujah. Genesis chapter 2 verse 17 says, the Lord God commanded the man, you are free to eat from any tree in the garden, but you must not eat from the tree of the knowledge of good and evil, for when you eat from it, you will die. ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அவர் சொன்னார், நீ எல்லா கனிகளையும் எல்லா விருட்சத்தின் கனிகளையும் புதிக்கலாம், ஆனால் நன்மை தீமை என்று அறியக்கூடிய மணியை நீ புரிக்காதே. Why God? Come on. God want to leave the people. They don't want the good and evil, just like a children. அதாவது மனிதன் நன்மை தீமை என்று அறியாமல் ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஒரு ஜீவ ஆத்மாவாக வாழ வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் சொன்னார். பட் த பீப்புள் அவர்கள் என்ன செய்தார்கள்? பட் பீப்புள் நாட் obey and started to do sin. ஜனங்கள் கர்த்தருக்கு இறைவனுக்கு கீழ்ப்படியாமைக்குள் வரும்பொழுது அவர் பாவம் செய்ய தொடங்கினார். Hallelujah. So the sin is, if anyone who not to obey the God, that God, the sinful life. Hallelujah. So after the human sins, God has given some offering, just like a burnt offering, grain offering, fellowship offering, sin offering, guilt offering, to redeem from their sinful life. அதன் பிறகு ஆண்டவர் அவர்கள் திரும்பவும் தன்னோடு இருக்க வேண்டும் என்று நினைத்து அவர்களுக்கு பாவத்திலிருந்து அவர்கள் விடுதலை செய்யப்பட சில நிவாரண பலிகளை, அதாவது தகன பலி, போஷண பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி போன்ற பலிகளை செய்து அந்த பாவத்திலிருந்து விடுதலையாகி திரும்பவும் இறைவன் மனிதனோடு ஒன்று சேர வாழ வேண்டும் என்று சில பலிகளை நியமித்தார். Hallelujah. Can you understand? So, but ஜனங்கள் என்ன செய்தார்கள்? பாவத்திலிருந்து மீட்கப்பட அவர் என்ன செய்தார்கள்? அந்த பலிகளை செய்தார்கள். ஆனால் அவர்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பவில்லை. Hallelujah. But the people did all the offering, but not correct themselves from their sinful life. அவருடைய பாவ வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பவில்லை. கடவுள் கொடுத்த எல்லா
ஆஃபரிங்கையும் எல்லா சாக்ரிஃபை ஆஃபரிங் அவர் செய்தார்கள். ஆனால் அவர்கள் உள்ளான இதயத்தில் அவர் அந்த கீழ்ப்படியாமல் இருந்து விடுதலையாகவில்லை. Can you understand? God has given opportunity to redeem from the sinful life, and God wants again the people to come with Him and obey the word of God. But they didn't repent. They didn't get repent. But they did the offerings. புரியுதா? அவர்கள் பலிகளை எல்லாம் செய்தார்கள். சரீர பிரகாரமாக அவருடைய பலிகளை எல்லாம் செய்தார்கள். அவருடைய ஆன்மீக வாழ்க்கையில் பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்பவில்லை. அல்லையா? மனம் திரும்பவில்லை. So God came as a human and took all the sin of the people through the crucifixion on the cross and like to take them again with them. அப்பொழுது இறைவன் என்ன செய்தார்? மனித உருவமாக வந்து எல்லாருடைய பாவங்களையும் சிலுவையில் பாவ பலியாக ஏற்றுக்கொண்டு திரும்பவும் மனிதர்களை தம்மோடு சேர்த்துக் கொள்ள விரும்பினார். திரும்பவும் தன்னோடு தமது சாயலாக தமது ரூபத்தில் உண்டாக்கிய மனிதனை திரும்பவும் தன்னோடு சேர்த்துக் கொள்ள அவர்களுக்கு கொடுத்த அந்த கட்டளைகளை அவர் மீறி நடந்தபடியினால் திரும்பவும் தாம் செய்த ஆதியில அவர் ஏற்படுத்த அந்த திட்டத்தின்படி திரும்பவும் ஜனங்களை தன்னோடு சேர்த்துக் கொள்ள மனிதனால் முடியாதது தேவனால் கூடும் என்பதற்காக தேவன் மனித சாயலா வந்து எல்லாருடைய பாவங்கள், ரோகங்கள், சாவங்களை சிலுவையில் ஏற்றுக்கொண்டு மரித்து அவர் தேவன் என்றபடியினால் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அதைத்தான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். அல்லேலூயா. Hebrew chapter 9 verse 28 says, Christ was sacrificed once to take away the sin of many, and he will appear a second time, not to be a sin, but to bring salvation to those who are waiting for him. அதாவது கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமானார். புரியுதா உங்களுக்கு? அப்போ அதற்காக அநேகருடைய பாவம், not only Christian, all over the people, உலகத்திற்கு எல்லா ஜனங்களுக்காகவும் அவர் பாவங்களை சுமந்து தீக்கும் ஒரு பாவ பலியாக பலியிடப்பட்டு நமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் இன்றைய தினத்தில் தரிசனமானார். ஹல்லேலூயா. சோ இப்படியாக வரும்பொழுது ஜீசஸ் கிரைஸ்ட் said to the Father God, இப்படியான ஒரு கட்டம் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து அவர் பிதாவாகிய தேவனுடன் சொன்னது என்றால் Hebrew chapter 10:5-7, therefore when Christ came into the world, he said, sacrifice and offering you did not desire, but a body you prepared for me. With burnt offering and sin offering you were not pleased. Then I said, here I am. It is written about me in the scroll. I have come to do your will, my Lord. அப்பொழுது இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனிடம் சொன்ன வார்த்தை, அவர் உலகத்தில் இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தப்படுத்தினீர். சர்வாங்க பணிகளும் பாவ பலிகளும்
உமக்கு பிரியமானதுமில்லை என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறாரு. You know, but the beauty of a Bible, everything done before prophesied through prophets. வேதாகமத்தில் உள்ள ஒரு அழகான காரியம் என்னவென்றால், நடந்த காரியங்கள் தீர்க்கதரிசியினால் ஏற்கனவே சொல்லப்பட்டது. இதுவும் தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டு அந்த காலங்களில் புத்தக சுருள் என்று சொல்லும் பொழுது தோளில் எழுதப்பட்டு வைத்திருந்தது. மிகத்தின் தோளில் எழுதப்பட்டு பைபிள் முதலாக வைத்திருந்த புத்தக சுருள் அதான். ஹல்லேலூயா. அதுல சொல்லப்பட்டதுதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து மனிதனுக்காக தேவகுமாரனாக வந்து அவருடைய பாவங்கள், சாபங்கள், ரோகங்களுக்காக சிலுவை பாவ பலியாக மரித்து அவர் தேவகுமாரனா இருக்கிறார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. அதான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். ஹல்லேலூயா. So Lord is the one for the dead and the life for the people. அதாவது தேவாதி தேவன் மக்களுக்கு மரித்தவர்களுக்கும் ஜீவன் உள்ளவர்களுக்கும் உயிர் உள்ளவராக இருக்கிறார். அல்லையா, மரித்தவர்களுக்கும் உயிருள்ளவருக்கும் அவர் எல்லாருக்கும் தேவனாக இருக்கிறார். Bible say First Corinthians chapter 15 verse 22 and 23, in Adam all die, so in Christ all will be made alive, but each in turn, Christ the first fruits, then when he comes those who belong to him. அதாவது ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்ப கொரிந்திய சபைக்கு பவுல் சொல்லுகிறான், ஆதாமுக்குள் எல்லாரும் மரித்தது போல, முதல் மனிதன் உண்டாக்கப்பட்ட மனிதன் போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஏன் உயிர்த்தெழுந்தவர் மாறினார்னா, பாவத்துக்காக மரித்து ஜீவனுக்காக உயிர்த்தெழுந்தார். நாம் பாவத்துக்காக மரித்த நமக்காக அவர் பாவ பலியாக வந்தபடினால், பாவத்துக்காக மரித்து நமக்காக அவர் மரித்தபடினால அவர் முதல் பலனாகிய கிறிஸ்து வருகையின் போது அவர்களுடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். Hallelujah. So there are heavenly being and earthly being in the world. அதாவது இந்த உலகத்திலே வானத்துக்குரிய மேனிகளும் பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. Hallelujah. அதாவது First Corinthians chapter 15 verse 40 say, there are also heavenly bodies and there are earthly bodies, but the splendor of the heavenly body is one kind and the splendor of the earthly body is another. அதாவது வானத்துக்குரிய மேனியும் உண்டு, பூமிக்குரிய மேனியும் உண்டு. வானத்துக்குரிய மேனியுடைய மகிமைகள் வேற, பூமிக்குரிய மேனியுடைய மகிமைகள் வேற. அதை நல்லா கவனித்து கொள்ளுங்க. இந்த உலகத்தில் பரலோகத்துக்குரியவர்களும் பூலோகத்துக்குரியவர்களும் உண்டு. ஆனா பரலோகத்துக்குரிய, அதான் வானத்துக்குரிய பரலோகத்துக்குரியவருடைய மகிமை வேற, இந்த பூமிக்குரியவருடைய மகிமை வேற. Hallelujah. So everyone who died through Adam and resurrect through Lord Jesus Christ. அதாவது ஒவ்வொருவரும் ஆதாமுக்கூடாக மரித்து கர்த்தர் இயேசுவுக்கூடாக உயிர்த்தெழும்புவார்கள். Hallelujah. First Corinthians chapter 15 verse 48 to
46 to 48 say, the spiritual did not come first, but the natural, and after that the spiritual. The first man was of the dust of the earth, the second man is of heaven. As was the earthly man, so are those who are of the earth. And as is the heavenly man, so are also are those who are heaven. அதாவது ஆவிக்குரிய மனிதன் முந்தினவன் அல்ல, ஜென்ம சுவாபம் உள்ளவனே முந்தினவன். ஆவிக்குரியவன் பிந்தியவன். முந்திய மனிதன் பூமியிலிருந்து உண்டாகிய மண்ணால் உண்டாகின ஆதாம். இரண்டாம் மனிதன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அப்ப மண்ணானவன் எப்படியோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்கள், வானக்குரியர் எப்படியோ வானத்துக்குரியவர்கள் அப்படிப்பட்டவர்கள். இதிலிருந்து நீங்க அறிஞர், there are two kind of people, the heavenly people and earthly people. Hallelujah. Their splendor is different. Hallelujah. The splendor of heavenly people, heavenly being, that is different, and earthly people splendor is different. Hallelujah. So அதுபோல நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, வானத்துக்குரிய பிள்ளைகள் பூமிக்குரிய பிள்ளைகள். Hallelujah. இயேசு கிறிஸ்து ஏன் இறைமகனாக வந்து இந்த உலகத்தில் ஒரு பாவலியாக மரித்தார் என்றால், இறைவன் மனிதனோடு வாழ வேண்டும் என்று எடுத்த அவருடைய திட்டம் நிறைவேறும்படி, அது மனிதனால் கூடாதபடினால் தேவனால் கூடியது. Hallelujah. So that's why God's plan nobody erased, nobody destroyed. God's plan is permanent, and that is very permanent thing. Nobody erased. யாரும் அதை மாற்ற அழிக்க முடியாது. இறைவனுடைய திட்டம் மனிதன் தன்னோடு ஜீவிக்க வேணும். மனிதன் ஒரு தன்னை போல தன்னுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டு ஜீவ ஆத்மாவை கொடுத்த மனிதன் தன்னோடு ஜீவிக்க வேண்டும் என்பதற்காகவே மனிதனால் கூடாததை தேவன் செய்து முடித்தார். அதுதான் இயேசு கிறிஸ்து ஒரு மனித ரூபமாக இறைவன் வந்து சிலுவையில் எல்லாருடைய பாவங்களை சுமந்து மனிதனை பாவத்திலிருந்து விடுதலை செய்து அவனை திரும்பவும் தன்னோடு சேர்த்துக் கொள்ள எடுத்த திட்டம். Hallelujah. So if anyone who believes Jesus Christ as a savior will be saved. அதாவது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக் கொள்பவர்கள் அனைவரும் ரட்சிப்பை பெற்றுக் கொள்வார்கள். 1 Corinthians chapter 15:42-43 says, so will it be with the resurrection of the dead. The body that is shown is perishable, it is raised imperishable. It is shown in dishonor, it is raised in glory. It is shown in weakness, it is raised in power. அதாவது மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாக எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் இருக்கும். Hallelujah. Completely changed. Hallelujah. When we accept Jesus Christ our Savior, so we are born again. Hallelujah. Born again. Every weak point will be destroyed, and you will be as strong in Christ and God. Hallelujah. You are able to do everything in this world. That is the meaning of resurrection. Jesus Christ again has been raised from the dead.
In the same way, if you believe Jesus Christ as a Savior, hallelujah, you also raise from all the sinful life. This is the good message, the resurrection of God on Jesus Christ. This is a God plan. Not today. This is before the creation of God. God He already planned for human being. So we can know now what is the resurrection of Christ. Hallelujah. If you know this, you can share with other people. What is the meaning of this? Hallelujah. So if you tell other people, they know that God will. They know that God, how He loved the human being. That's why He gave the authority to rule all the creation in God. Shall we pray? Hallelujah. We give glory, Lord. I thank you for this time to preach for resurrection and your plan, my God. Hallelujah. Speak with everybody. Hallelujah. And kindly help them to understand your message and subscribe to other people and share to other people, Lord. And bless them, provide their need. Your name only honor. In Jesus' name we pray. Amen. 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 Hallelujah.